நம்மள பல பேர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு வியாதி சுகர் தான். முன்ன 50% அதாவது வயசானவங்களுக்கு மட்டும் தான் சுகர் வரும் அப்படின்னு இருந்தது. ஆனா, இப்போ அப்படி கிடையவே கிடையாது. ஒரு 90% பீப்புளுக்கு சுகர் வர ஆரம்பிச்சிருச்சு. அது 20 வயசா இருந்தாலும் வரும், 18 வயசா இருந்தாலும் வரும், 10 வயசா இருந்தாலும் அந்த சுகர் வருது. ஸோ, உங்களுக்கு சுகர் இருக்கா? சுகர் இருந்தா என்னென்ன விதமான சிம்ப்டம்ஸ் இருக்கும்? எல்லாத்தையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ வெல்கம் அவர் சேனல். முதல்ல மெதுவாக ஆறும் புண்கள். நம்ம உடம்புல ஒரு வெட்டுக்காயம் இல்லை காயம் அப்படி எதுனா ஏற்பட்டுச்சுன்னா நம்முடைய பாடி அதுவாகவே ரெக்கவர் பண்ணி ஒரு 2-3 டேஸில் அதுக்கான சொல்யூஷன் அதாவது அதை வந்து ஆற்றிடும். ஆனால் அவங்க உடம்புல சுகர் இருந்தது அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் ஆறவே ஆறாது. அதை சுற்றி அரிப்பு ஏற்படும், நமிச்சல் ஏற்படும், நெக்ஸ்ட் சீழ் பிடிக்கும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் அது சுகருக்கானது. நெக்ஸ்ட்டு அதிகரித்த பசி. நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு லிமிட்டடாக ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு நம்ம வயிறு ஃபீல் ஆன ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு அதிகமாக பசிக்காது நார்மலான ஒரு பீப்புளுக்கு. ஆனால் சுகர் இருக்கிறவங்களுக்கு அவங்க அந்த பாடி வந்து இன்னும் சுகர் வேணும், இன்னும் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ சுகர் இருக்கிறவங்க அதிகப்படியான பசி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அது எச்சரிக்கையாக இருக்கணும். மூணாவது சரும அலர்ச்சி. இப்போ உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்றது கிடையாது சுகரு. நார்மலாகவே உங்களுடைய பாடியில் இருக்கிற நீர் எல்லாத்தையும் உறிஞ்சி உங்களுடைய ஸ்கின்னை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுரும். ட்ரை ஆக்கி உங்களுக்கு வந்து சொரிக்கிற மாதிரி இல்லை அரிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்தது அப்படின்னா நீங்கள் சுகர் நோயான்னு சொல்லிட்டு எச்சரிக்கையாக இருக்கணும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா தலை சுற்றல் இல்லைன்னா மயக்கம். பொதுவாகவே சுகர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா லோ பிபி வந்ததுன்னா தலை சுத்தம் மயக்கம் வரா மாதிரி இருக்கும். பிபி ஹையாக இருந்தது அப்படின்னா கை கால் வலி இல்லைனா தலைவலி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான உணர்வு திடீர்னு உங்களுக்கு ஏற்பட்டா இப்போ அது வந்து எதனால் வரும்னா நீங்கள் ஒரு சாப்பிடாம இருக்கீங்க, ஒரு நேரம் தள்ளி சாப்பிட்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதுக்கான சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தால் எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கப்புறம் ஆறாவது ஈறு பிரச்சனை. சொல்லவே வேண்டாம். சுகர் இருக்கிறவங்க வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த சுகர் வந்ததுக்கப்புறம் இந்த பல்லெல்லாம் வந்து விழுந்துடும் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா. ஸோ எதனாலன்னா அந்த ஈறு வந்து ரொம்ப பலவீனமாகி அதில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே வந்து ரொம்ப குறைஞ்சி அந்த பல்லுக்கு வந்து நல்ல ஒரு தாக்கம் ஒரு பிடிமானம் இல்லாமல் அந்த பல் வந்து எல்லாமே வீந்துருது. ஸோ ஈறு பிரச்சனை, ஈறு வலிக்குது இல்லை சிவக்குது இல்லை வீங்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் அது ஏன் வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சோர்வு. நார்மல் டைமில் விட எப்போவுமே டயர்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து வேறு எதுனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஃபீவராக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் சோர்வாக இருக்கும். அந்த ஒரு டயர்ட்னஸ் வேறு. இப்போ சுகர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே செய்ய தோணாது, ரொம்ப லேசினஸ்ஸாக இருக்கும். எதனாலனா நம்மளோட பாடியில் சுகர் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஆக்டிவாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. நீங்கள் இன்னும் அந்தமாரி டயர்டாக சோர்வாக இருக்கும்பொழுது இன்னும் நிறைய விதமான சுகரை உங்களுடைய பாடியில் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ நீங்கள் எப்போவுமே சுகர் ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மங்கிய பார்வை. நம்மளுக்கு வந்து பிளட் சுகர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய கண் பார்வை பாதிக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரொம்ப கிட்ட இருந்து பார்த்தா தெரியாது, இல்லை ரொம்ப தூரம் இருந்த தூரப்பார்வை கிட்ட பார்வை இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் அது உடனடியாக என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். கண் மங்கலாக தெரியுது, இந்த மாதிரி கண் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உடனே அதுக்கான சொல்யூஷன் என்ன, இது எதனால் வருது, இது எப்படி சரி பண்ணலாம், இது அப்படின்றத பாருங்கள். இதை அப்படியே விட்டிங்கன்னா உங்களுடைய பார்வை வந்து இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வாயுவெல்லாம் வந்து வறண்டு போயிடும். இது எதனாலன்னா நம்ம சொன்னால பொதுவாகவே சுகர் வந்துருச்சு நம்முடைய பாடியில் அந்த நீர் இருக்கிற எல்லாத்தையுமே உறிஞ்சி பாடி ஃபுல்லாக ட்ரை ஆக்கி விடும். அப்படி இருக்கும்பொழுது இந்த லிப்ஸ் எல்லாம் வந்து எப்போவுமே வறண்ட மாதிரி வெடிப்பு விட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கா அப்படின்றத பாருங்க. நெக்ஸ்ட்டு அடிக்கடி சிறுநீர் கழித்தல், தாகம் எடுத்தல். சொல்லவே வேண்டாம். நம்ம அதிகமாக ஒரு நாளைக்கு யூரின் போவோம். நம்ம தண்ணியை குடிக்கலனாலும் சரி யூரின் போயிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா நம்முடைய பாடியை ட்ரை ஆக்கிக்கிட்டே இருக்கும். அது இருக்கிற நீர் எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டே இருக்கும் யூரினா. ஸோ உங்களுடைய ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை முறை யூரின் போகிறீங்க, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க, எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி என்ன விதமான ஒர்க் பண்ணுறீங்க, அது எல்லாத்தையுமே பாருங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை முறை யூரின் போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அத்தனை முறை யூரின் போகும்போது நம்முடைய பாடியில் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாமே அந்த எனர்ஜி எல்லாமே நீர்ச்சத்து எல்லாமே யூரினாவே போயிடும். ஸோ இந்த மாதிரி நடக்கும். இப்படி யூரின் எடையை இழக்கக்கூடும். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக யூரின் போகும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய பாடியில் இருக்கிற குளுக்கோஸ் உப்பு எல்லாமே இந்த நீர் வழியாகவே யூரினாவே வெளியே போகும்போது உங்களுடைய பாடியும் இன்னும் வெயிட் லாஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து எந்த விதமான சுகரில் இருக்கிறீங்க அப்படின்றத பாருங்கள். அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள். எதனால் அப்படின்னா 2 வித சுகர் இருக்குது. சுகர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும், அதிகப்படுத்தி விடும். சுகர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா பாடியை ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணி விட்டுரும்.
மாற்றம் பிளட் சுகர் இருக்கிறவங்க. ஸோ எந்த விதமான சுகர் இருக்குது உங்களுக்கு, ஃபஸ்ட்டு சுகர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது எந்த விதமான சுகர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான ஃபுட் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நம்மளோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 1 by 1 லிங்க்ல கொடுத்துருக்க. இது வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் சோர்வு, தூக்கமின்மை. நம்மளுக்கு பொதுவாகவே இந்த சுகர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு தான் வரும் அப்படின்றத சொன்னோம். ஆனால் இப்போ இருக்கிற 20 வயசு இருக்கிறவங்க வந்துருச்சா, ஓகே, உங்களுக்கு தூக்கமின்மை ப்ராப்ளம் கம்பல்சரி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நைட் ஃபுல்லாக தூங்க விடாமல் ஒரு டயர்ட்னஸ், ஒரு சோர்வுனஸை எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனை வந்துருச்சா, எதனால் அப்படின்னு பாருங்கள். டிப்ரெஷனா, இல்லை சுகரா, இல்லை வேறு எதனா டிசீஸா என்னன்னு சொல்லிட்டு முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 டேஸ்க்கு ஓகே, ஆக்செப்டட். ஆனால் டெய்லி உங்களோட தூக்கமின்மை பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது என்னன்னு தயவு செஞ்சு பாருங்க. நெக்ஸ்ட், பாதங்களில் எரிச்சல், கூச்சம். நான் சொன்னல சுகர் வந்து ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுன்னா, காலில் தான் ஃபர்ஸ்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, நம்முடைய பாதத்தில் இருக்கிற அந்த கட்டை விரல் இருக்குங்களா, அதுல வந்து ரொம்ப அதிகப்படியான சுகர் ஃபர்ஸ்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது அந்த விரலை தான் கட் பண்ணி எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த விரல் பரவந்த அந்த சுகர் வந்து மற்ற உறுப்புகளுக்கு பக்கத்தில் இருக்கிற விரல்களுக்கு, காலுக்கு ரொம்ப பரவாம இருந்து காலை எடுக்கிற அளவுக்கு போகக்கூடாது அப்படின்றதுனால அந்த ஒரு விரலை மட்டும் கட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சுகர் ஒரு 500-600 போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சிம்டம்ஸாக தெரியும். என்னன்னா, கால் வலிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாதங்கள் எல்லாம் எரிச்சல் எடுக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பாதம் மட்டும் எடுக்கும், நெக்ஸ்ட் முட்டி வரைக்கும் எரிச்சல் எடுக்கும், அப்புறம் உடம்பெல்லாம் எரிச்சல் எடுக்கும். நான் வந்து இது என்னுடைய லைஃப்ல ஒரு அனுபவத்தில் நான் அதை பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பாதங்கள் எல்லாம் எரிச்சல் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணாதீங்க. அது வந்து பிளட் சுகர் தான். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் வந்து சுகருடைய லெவல் அதிகரிக்கும் பொழுது அது ஒரு விதமான கிருமியை ஏற்படுத்தும். அந்த கிருமியை என்ன பண்ணணும்னா நம்முடைய பாடி ஃபுல்லாக எரிச்சலை ஏற்படுத்தும். ஒரு நெருப்பில் நிற்கிற மாதிரி அந்த அளவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பாதங்கள் எரிச்சல் ஏற்படுது அப்படின்னா அது என்னன்னு தயவு செஞ்சு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பிறப்புறுப்புள் புண்கள். நீங்கள் எப்போவுமே உங்களுடைய அந்த ப்ரைவேட் பார்ட்டில் இச்னஸ்ஸாக இருக்குது, இல்லைனா ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, இல்லைனா ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பாக கட்டியாக வருது அப்படின்னா தயவு செஞ்சு அது என்னன்னு பாருங்கள். அது நிறைய விதமான பிரச்சனை ஏற்படுத்தும். இப்போ உங்களுக்கு கர்ப்பப்பை ரிலேட்டிவ்ஸாக எதனா ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து வெளிப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா சுகர் அதிகமாக இருந்தது அப்படின்னா, ஜென்ஸ் லேடிஸ் 2 பேருக்குமே சுகர் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை வெளிப்படுத்தலாம். இதுக்கான சிம்டம்ஸாக இருக்கலாம். ஸோ உங்கள் உடம்புல புண்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்தாலும் சரி, அது ஏன் வருது, அது எத்தனை நாள் ஆறுது, அது சீக்கிரமா ஆத்தத்துக்கான வழி என்ன, எல்லாமே கூர்ந்து கவனிங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஏன் அப்படின்னா ஒரு முறை சுகர் வந்து நம்முடைய பாடியில் இன்க்ரீஸ் ஆகி அதோடைய லெவலில் காட்டிச்சு, அதிகமாகிடுச்சு, சுகர் வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்து நார்மல் லைஃப்பில் கொண்டு வந்து அதே மெயின்டைன் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சுகர் எப்போ வருது, உங்களுக்கான அறிகுறி சிம்டம்ஸ் எதனா இருக்கா அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் சொல்லாமல் ஒன்று முக்கியமானது ஒன்று விட்டுட்டேன். நீங்கள் சாப்பிட்ற முறையை மாற்றிக்கோங்க. சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒரு 6 மணிக்கே சாப்பிட்டு முடிச்சிருங்க. நான் ஒரு 8 மணிக்கு படுத்துறேன்னா 6க்கே சாப்பிட்டு முடிச்சிருங்க. இல்லை ஒரு 9 மணிக்கு படுப்பேன்னா 7க்கு. அப்படி நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே உங்களுடைய டின்னரை முடிச்சிருங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டில் நம்மளுக்கு எந்த ஒரு உடல் உழைப்புமே இருக்காது. ஸோ அப்போ நம்ம நிறைய சாப்பிடும் பொழுது நம்முடைய பாடியில் சுகருடைய லெவல் ரொம்ப 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 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் ஃபுட்டாக எடுங்க. ஃபர்ஸ்ட் டயட் ஃபாலோ பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே தெளிவாக நம்மளுடைய ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். என்ன விதமான ஃபுட்ஸ் எடுக்கலாம் டயட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான பார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதுல உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படின்றத பாருங்க. நீங்க தினமும் என்ன விதமான வேலை செய்றீங்க, அதுக்கு என்ன விதமான ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.